சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. வ.உ.சியும் சிவமும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னீர்கள். ஒரு வகையில் சுப்பிரமணிய சிவா ஒரு சந்நியாசியாக வாழ்ந்தார் என்பார்கள். ஆனால் அவர் இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டது யாரும் விமர்சனம் செய்யவில்லையா தாயே? ஏன் செய்யவில்லை மகனே? குறை சொன்னார்கள். ஆனால் சொன்னவர்கள் இந்த மண்ணின் மக்கள் இல்லை. ஆங்கிலேயர்களின் தூண்டுதலில் ஒருவன் புகார் சொன்னான். அது எப்படி தெரியுமா? ஏற்கனவே உனக்கு 1908 நடந்த திருநெல்வேலி கலவரம் பற்றி சொல்லியிருந்தேன் அல்லவா? தாமிரபரணி ஆற்றின் கரையில் தைப்பூச மண்டபத்தில் ஆயிரக்கணக்காரோரை கூட்டி நிகழ்த்திய அந்த வீர எழுச்சி கூட்டம் ஆங்கிலேயர் கண்ணை உறுத்தியது. வ.உ.சியையும் சிவத்தையும் பிரிட்டிஷார் கைது செய்தார்கள். அதனால் பெரிய கலவரமே ஏற்பட்டது. அரசு அலுவலகங்களுக்கு சேதம், பொது சொத்துக்கள் சூறையாடல், துப்பாக்கிச் சூடு என்று திருநெல்வேலி கொந்தளிப்புக்கு உள்ளானது. இதற்கு வ.உ.சி சிவம் இருவரும் காரணம் என்று சொல்லி இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு மாவட்ட நீதிபதியாக இருந்த பின்ஹே முன் வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது சிவாவுக்கு எதிராக புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. சந்நியாச தர்மத்தை ஏற்றவர்கள் நாட்டு விஷயங்களில், அதுவும் அரசியல் விஷயங்களில் ஈடுபடுவது தவறு என்று ஒரு போலீஸ்காரன் புகார் தெரிவித்தான். திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த சிவம் வ.உ.சியின் வீட்டில்தான் தங்கியிருந்தான். அது வருணாசிரம தர்மத்துக்கு எதிரானது. சிவம் சாதியிலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டியவர் என்று ஒரு புகார். இதையெல்லாம் பார்த்து கோபமுற்ற மகாகவி பாரதி சந்நியாசமும் சுதேசியமும் என்று ஒரு கட்டுரை எழுதினான். அதில் சிவத்தை ஆதரித்தான். வழக்கு விசாரணையின் போது நீதிபதியிடம் சிவம் கொடுத்த வாக்கு மூலம் அவனது நோக்கத்தை தெளிவாக்கியது. நான் ஒரு சந்நியாசி. எனக்கு எதிலும் பற்றில்லை. பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு ஆன்மாவை பந்தங்களில் இருந்து விடுவித்து முக்தியடையச் செய்வதுதான் என் நோக்கம். எல்லாவித வெளிபந்தங்களில் இருந்தும் விடுவித்துக் கொள்வதுதான் ஆன்மாவுக்கு முக்தி. அதே போல ஒரு தேசத்துக்கு முக்கியமானது அந்நிய நாடுகளின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது, பரிபூர்ண சுதந்திரம் அடைவது. அதைத்தான் நான் என் நாட்டு மக்களுக்கு போதிக்கிறேன். அதாவது சுதந்திர லட்சியம், அதை அடையும் மார்க்கம். சுதந்திர பாதையில் குறுக்கே நிற்கும் எதையும் சாத்வீக முறையில் எதிர்ப்பது, சுதேச கல்வி, இவ்வளவுதான் என்று தனது தர்மத்துக்கும் செயலுக்கும் நியாயம் சொல்லி நீதிபதியிடம் விளக்கினான். ஆனாலும் சிவாவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. பிரிவ்யூ கவுன்சில் தலையீட்டால் அது 6 ஆண்டாக குறைக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு பிறகு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டான் சிவா. அங்கே அவனுக்கு ரோமம் அடிக்கிற வேலையை கொடுத்தார்கள். இதனால் அவனது உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அங்கிருந்து கோவை, சேலம் என்று சிறைகளுக்கு மாற்றப்பட்டான். ஆனால் அவனுக்கு தொழுநோய் தொற்றி அவனது உடலை உருக்குலைத்தது. சிறையிலிருந்து வெளியில் வந்த சிவா சென்னையில் குடியேறினான்.
பிரபஞ்சமித்ரன் என்று ஒரு வாரப்பத்திரிகையும் ஞானபானு என்ற மாத இதழையும் தொடங்கினான். ஞானபானுவில் பாரதி தொடர்ந்து எழுதினான். பாண்டிச்சேரியில் இருந்த பாரதிக்கு ஞானபானு சுதந்திர போராட்ட ஆயுதமாகவே பயன்பட்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு